இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிறு வாரத்துக்குள் என்று நுழைகின்றோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் பாதைக்கு வந்துவிட்டோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதை கடந்து வந்திருக்கின்றோம்? நாங்கள் ஏதாவது வழியிலே நாங்கள் மனமாறி இருக்கிறோமா இந்த தவக்காலத்திலே என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ தியானங்கள், எத்தனையோ யாத்திரைகளை நாங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இன்னும் மனம் மாறாமல் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் உண்மையிலே நாங்கள் இன்னும் தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்கவில்லை. இன்றைய இறை வார்த்தைகளானது பார்வையை பற்றி எமக்கு எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக நற்செய்தி. இன்று எங்கள் பார்வை எங்கு இருக்கின்றது என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றும் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாக கைபேசியோடு தான் இருக்கின்றோம். கைபேசியோடு இருப்பதனால் எங்கள் பார்வைகள் எல்லாம் அந்த கைபேசியிலே இருக்கின்றன, இணையதளங்களிலே இருக்கின்றன, சமூக தொடர்பாடல் சாதனங்களில் தான் எங்கள் பார்வைகள் எல்லாம் இருக்கின்றன. நாங்கள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம்? குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே எங்களுக்கென்று இன்பம் தரக்கூடியவற்றை அல்லது இந்த கைபேசிகளிலே எங்களை மகிழ்விக்கக்கூடியவற்றை தான் நாங்கள் பெரும்பாலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ விதமான நேரங்களை நாங்கள் இதிலே செலவழித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடவுளை பார்க்க முடிவதில்லை, அல்லது இறைவார்த்தையை நாங்கள் வாசிப்பதிலே எங்கள் கண்கள் இருக்கின்றதா? ஆனால் இன்று பெரும்பாலானவர்கள் இந்த கைபேசிக்குள்ளும் இணையதளங்களுக்குள்ளும் தங்கள் பார்வையை செலுத்தி கொண்டிருப்பதனால் இன்று அவர்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் எத்தனையோ தீமைகள் இந்த இணையதளங்களின் ஊடாகவே எங்கள் உள்ளங்களை அடைகின்றன. ஆகவே ஒரு ஆன்மீகவாளர் சொல்லுவார், இந்த கைபேசிகளும் இந்த இணையதளங்களுமே இன்று சாத்தானை நுழைவாயிலாக இருக்கின்றது என்று. ஆகவே நாங்கள் இறைவனை காண வேண்டுமென்றால், நாங்கள் மீண்டும் பார்வை பெற வேண்டுமென்றால் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். என் கண்களை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும். இறை வார்த்தையை நோக்கி நாங்கள் திருப்புகின்ற பொழுதுதான் நாங்கள் வெளிச்சம் பெற முடியும். பிறவிக்குருடனான ஒருவனை இயேசு சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களிலே பூசி அவன் அதை கழுவி அவன் பார்வை பெறுகின்றான். இன்றும் எங்களுடைய கண்களை எத்தனையோ தீமைகள் மறைத்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய பார்வைகள் சில வேளைகளில் உலக பார்வைகளாக இருக்கின்றன. 2 விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று கடவுள் பார்வை, இன்று உலக பார்வை. நாங்கள் எத்தகைய பார்வை பார்க்கின்றோம்? ஆகவே கடவுளைப் போல நாங்கள் எல்லோரையும் பார்க்கின்றோமா, அல்லது எங்கள் உலக மதிப்பீடுகளின்படி பார்க்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்களும் சில வேளைகளில் கண்கள் இருந்தும் குருடர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏனெனில் கண்ணில் ஒளி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் இயேசுவின் கண்களை போன்று நாங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டும். இயேசு எப்படி மற்றவர்களை பார்ப்பாரோ அதே போன்றுதான் நாங்களும் பார்க்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இன மத வேறுபாடுகளோடு நாங்கள் மற்றவர்களை பார்க்கின்றோம், மற்றவர்களை கண்ணோக்குகின்றோம். ஆகவே எங்களுடைய கண்களில் ஒளி வேண்டும். நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஆகவே இன்னும் எங்கள் கண்கள் இருண்டு போயிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் தீமைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலம் நாங்கள் இத்தகைய தீமைகளிலிருந்து வெளியேறி நாங்கள் பார்வை பெற்று கடவுள் தந்த அந்த உண்மையான மனமாற்றத்தை நாங்கள் அனுபவிக்க நாங்கள் ஒரு புதிய பார்வையோடு, புதிய சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நோக்க வேண்டும். இயேசு பார்வை எங்களுக்கு அளிக்க விரும்புகின்றார்.
நாங்கள் தயாராகி இருக்கின்றோமா? இது ஒரு விதத்திலே சொல்லப்போனால் அகப்பார்வை எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எங்கள் உள்ளத்திலே தூய்மை இருக்கின்ற பொழுது, எங்கள் உள்ளத்திலே நேர்மை இருக்கின்ற பொழுது, எங்கள் உள்ளத்திலே நீதி இருக்கின்ற பொழுது, எங்கள் கண்கள் ஒளி பெறுகின்றன, எங்கள் கண்கள் பார்வையை பெறுகின்றன. எனவே இருளில் நின்று விலகி நாங்கள் ஒளியிலே வாழுவோம். ஆமேன்.